சம் நம்பர் 26 ராஜலக்ஷ்மி அடையாரில் வீடு இருக்குது. முனிசிபல் வேல்யூவேஷன் 5 lakhs, ஃபேர் ரெண்ட்டு 4,20,000. இது வரைக்கும் ஆர்டராக இருக்குது. அடுத்து ஆக்சுவல் ரெண்ட் ஆர்டரில் கொடுக்கல, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை பற்றி பேசிட்டாங்க. ஸோ 1, 2, 4க்கு 3 வேணும், 3 ஆக்சுவல் ரெண்ட்டு, அதை பற்றி பேசுகிறாங்களான்னு பார்ப்போம். லெட் அவுட் பண்ணியிருக்காங்க 50,000 rupees per month. ஸோ மல்டிப்ளை பை 12, 6 lakhs per year. ஆனால் டிசம்பர் வரைக்கும் தான். அப்போ ஜான், ஃபெப், மார்ச் கட்டு. ஸோ 6 lakhs minus 150, 450 ஆக்சுவலாக வந்திருக்கும். ஏதாவது அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இருக்கா பார்க்கணும், வேகன்சி லாஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இல்லை லெட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மட்டும் பார்க்கணும். டெனன்ட் வெக்கேட்டட் த ப்ராப்பர்ட்டி பண்ணட்டும். ராஜலக்ஷ்மி யூஸ்டு ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன் அந்த இயரில். அப்போது பார்ட்லி லெட் அவுட்டு, பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைடு. பட் நம்ம ஃபுல்லி லெட் அவுட் மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணணும். பட் ஆக்சுவல் ரெண்ட்டை போடுறப்ப மட்டும் என்ன ரெண்ட் ரிசீவ் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம போட்டுப்போம். ஸோ ரெண்ட் ஃபார் த மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பர் குட் நாட் பி ரியலைஸ்டு. ஸோ நவம்பர், டிசம்பர் வரல. அப்போ 450 ஆக்சுவல் ரெண்ட்டு மைனஸ் 1 lakh போட்டால் 3.5 lakhs தான் வரும் ரியலைஸ்ட் ரெண்ட்டு. 2 மாதம் வரல. ஆல் த கண்டிஷன் ப்ரெஸ்கிரைப்ட் இன் ரூல் 4 இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அந்த ரூல் 4ன்றது என்னென்னா, அந்த 2 மாதம் அவன் வாடகை தரல இல்லையா, லீகல் ஆக்ஷன் எடுத்தியா, அவனை வேர்பலாக வெளியில் போகணுன்னு சொன்னியா. ஸோ ரீசனபிள் ஆக்ஷன்ஸ் வாஸ் டேக்கன். உன்னோட இன்னொரு ப்ராப்பர்ட்டிலாம் அவன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அப்போ தான் அந்த 2 months அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை கழிக்க முடியும், இல்லைனா கழிக்கவே முடியாது, டிடக்ட் பண்ணவே முடியாது. முனிசிபல் டேக்ஸஸ் 12%. 12% ஆஃப் முனிசிபல் வேல்யூவேஷன். அப்போ முனிசிபல் வேல்யூவேஷன் நமக்கு தெரியணும். முனிசிபல் வேல்யூ 5 lakhs, 12% 60,000 வருதா. ஷி பெய்ட் இன்ட்ரெஸ்ட் 25,000 during the year for amount borrowed for repairs of the house property. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் மேக்ஸிமம் 30,000 தான். பட் இது வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஈவன் தோ இட் இஸ் பார்ட்லி லெட் அவுட், பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட். நாம் இதை லெட் அவுட் மாதிரி தான் ஃபுல் இயருக்கு ட்ரீட் பண்ணி செம்ம போட போகிறோம். அதுதான் இன்கம் டேக்ஸ் லா சொல்லுது. IFHP கால்குலேட் பண்ணுங்கள் 26, 27. அப்போ 25, 26க்கு நம்ம என்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். முனிசிபல் வேல்யூவேஷன் 5 lakhs, ஃபேர் ரெண்ட்டு 420. ஆக்சுவல் ரெண்ட்டு 6 lakhs minus 150, 450 minus 1 lakh 3.5 வரப்போகுது. highest of 1, 2, 3 5 lakhs, highest of 3 and 4 480, least of the 2 480 gross annual value minus municipal tax பண்ண போகிறோம். ரெண்ட்டு 15,000. அதோட ஸ்பிளிட் அப் தான் எழுதியிருக்கு. ஆக்சுவலாக 9 months lent out, 3 months self occupied, but annual value shall be calculated as if the property let out for the whole year. 480 கிராஸ் ஆனுவல் வேல்யூ மைனஸ் முனிசிபல் டேக்ஸு ஆக்சுவலாக கிடைக்கும். லெஸ் செக்ஷன் 24ல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%, 126. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital 25,000. எவ்வளோ இருந்தாலும் ஓகே, ரிப்பேர்ஸ் கிடையாது. இது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியை ட்ரீட் பண்ணுறதால மேக்ஸ் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். IFHP 269. இதெல்லாம் ப்ராக்கெட்டில் போடணும், ஏன்னா இதான் டிடக்ஷன்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ பார்ட்லி லெட் அவுட், பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைடில் இந்த சம். ஸோ இதில் என்ன க்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் வந்து 50,000 per month ரெண்ட்டு. அப்போ இயர்லி 6 lakhs, பட் டிசம்பர் வரைக்கும் தான் 4.5 lakhs. 2 months ரெண்ட்டு வரல, ரூல் 4 சாட்டிஸ்ஃபைடு. ரெண்ட்டு வரல, ஆனால் ரூல் 4 நாட் சாட்டிஸ்ஃபைட்னா 4.5 lakhs தான் போடணும். ஸோ ரூல் சாட்டிஸ்ஃபைடுன்றதால அந்த 1 lakh கழிச்சு ஆக்சுவல் ரெண்ட்டில் இதை போடணும். இதை ஆர்டரில் எழுதணும். இது 5 lakhs, 420, 3.5 lakhs போட்டு 480 போடணும். அப்போ தான் ஹையஸ்ட் ஆஃப் 1, 2, 3, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4, லீஸ்ட் ஆஃப் த 2 போடுறப்போ 480 கரெக்டாக கிராஸ் ஆனுவல் வரையும். 12% ஆஃப் முனிசிபல் வேல்யூவேஷன் கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நெட் ஆனுவல் வேல்யூ. வேக்கன்சி லாஸ், இந்த 3 months வேக்கன்சி லாஸ், செல்ஃப் ஆக்குபேஷன் வந்து வேக்கன்சி லாஸ் மாதிரிலாம் போடக்கூடாது. அது நீ தானே இருந்திருக்க. செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணியிருக்க மாதிரி தான். செல்ஃப் ஆக்குபேஷன் நீ பண்ணியிருக்க, பட் நாங்கள் ஃபுல் இயருக்கும் ட்ரீட் பண்ணால் எப்படி ட்ரீட் பண்ண போடணும். பட் ஆக்சுவல் ரெண்ட்டை மட்டும் ரிசீவ் ஆனதை மட்டும் போடணும். ஓகேவா? மற்றபடி இந்த கொஷனில் வேறு எந்த சேலஞ்சஸும் இல்லை. இந்த 25,000 வந்து செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் மேக்ஸிமம் 30,000 தான் ரிப்பேர்ஸ்க்கு. பட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுறதால எவ்வளோ கொடுத்துருந்தாலும் போட்டிருப்போம். ஸோ நோ லிமிட் தான். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.